ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு ஓணம் செலிப்ரேஷன் vlog காட்ட போகிறேன். இன்னைக்கு ஓணம்ல, ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் காலைல எழுந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அத்தை பூ போடணும்ல, அதுக்காக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு வா, இந்த சைடு வா. அந்த ஹலோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக வீட்டில் இருக்க எல்லா பூவையும் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்க பூவை ஆட்டை போட போகிறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லீவ்ஸ் எதுக்காக எடுக்கிறோன்னு யோசிப்பீங்க. இதை வந்து அப்படியே வந்துட்டு போட்டால் நல்லா இருக்காது. இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நல்ல க்ரீனிஷ் கலரில் சின்ன சின்ன தூளாக வரும். ஸோ இதே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூக்களமில் வந்து போட போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு பூக்களம் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த மாதிரி அத்தைப்பூ போடுறதுக்கு பெருசாக அந்த டிசைன்லாம் நாங்கள் பார்க்கல. சும்மா எங்களுக்கு தோன்ற மாதிரி அப்படியே பூ சர்க்கிளாக வச்சு அப்படியே முடிச்சிருவோம். ஸோ இந்த வாட்டி உருப்படியாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். அப்போ தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எப்போவுமே வந்து நம்ம சர்க்கிள் தானே போடுறோம், இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்கொயரில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் வந்துட்டு உருப்படியாக வரும்னு நினைக்கிறேன். உள்ளாடி ஸ்கொயர் அண்ட் வெளியே வந்து சர்க்கிள் போட்டுடலாம் அப்படின்னு. பச்சை கொள்ளலாம் இல்ல, சொன்னேன்ல. என்னோட ஐடியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லா கார்னர்ஸ்லேயே வந்துட்டு ரோசஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரோசஸ் வச்சோம். வச்சதுக்கப்புறம் வந்து அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு அப்போ சடனாக பார்க்க இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, அப்படியே வந்து ஃபைனலாக வந்துட்டு லீவ்ஸ்லாம் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓணம் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த விளக்கு ஏற்ற வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு ஜீவன் வந்து விளக்கேற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் வந்து அது ஏற மாட்டேங்குது. அது காரணம் வேற எதுவும் இல்லைங்க, காற்று அப்படி அடிக்குது. சரி என்னதான் பண்ண போறாருன்னு பார்ப்போம். தீபம் போட்டோ எடுக்கல, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். போட்டோ எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். ஆமா, எடுத்துக்கோ நிக்கிறேன் கொஞ்ச நேரம். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செக்ஷன். ஸோ லைனை மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். நாங்கள் ஓணம் அன்னைக்கு எடுத்து ஒரு சில ஃபோட்டோஸையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். மெஹந்தி போட்டுட்டு அது தெரியற மாதிரி 2 போசஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்தால் தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. பட் இந்த மெஹந்தி டிசைனுக்கு பின்னாடி இருக்க ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர் தான். நாங்கள் வந்து மெஹந்தி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். பட் எங்களுக்கு டிசைன்ஸ் எதுவுமே போட தெரியல. அப்போ தான் இந்த ஜீவன் மாட்டுச்சு. ஓகே, மாட்ட ஜீவனாச்சே மொத்தம் எல்லாருமே மெஹந்தி போட்டுடலாம் அப்படி சொல்லி போட்டுட்டோம். டிசைன் வந்து சின்னதாக முன்ன பின்ன அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட போயிட்டோம். ஸோ ஃபுட் சாப்பிடும்போது வந்து நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப பசி இருந்தோம். ஸோ வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுல போயிடுச்சு. அண்ட் வந்து ஓணம் ஃபுட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணுற அந்த பிஸிலெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் எடுத்த கிளிப்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணுறோம். இந்த ஓணம் சദ്യயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலி வித்து பால் பாயசம். இப்போ உங்களை சில பேர் நினைக்கலாம் இது என்னடா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி எங்களுடைய ஓணம் செலிப்ரேஷன் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த வருஷத்துடைய ஓணம் vlog நான் தான் கடைசியாக அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் என்னால் வந்து உடனே அப்லோட் பண்ண முடியல. பட் நான் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாடா.